சுப்பு உட்காருமா. பாட்டி முதல்ல நீங்க உட்காருங்க. அக்கா உட்காருமா, உட்காருங்க அக்கா. கண்ணு, இவங்க 2 பேரும் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க மேல ரூபாவதி மேடம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? உங்க 2 குடும்பத்துக்கும் நடுவுல அப்படி என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொல்றதா இருந்தா சொல்லு கண்ணு. இந்த விஷயத்துல என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன்ல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டக்கா சொல்ல போறேன்? நீங்க வெளிநாட்டுல இருந்ததுனால உங்களால ரோஹிணி கல்யாணத்துக்கு வர முடியல. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நாங்க வேற என்னக்கா பண்றது? எங்க இடத்துல யார் இருந்தாலுமே நாங்க நடந்துக்கிட்ட மாதிரிதான் நடந்துப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? இதுக்குதான் ரூபாவதி மேடம் உங்க பணத்தையும் பவரையும் காட்டி இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. கௌதம இவங்க 2 பேரும் அடிச்சிருக்க கூடாதுதான். ஆனா அண்ணனுங்களால எப்படி அடிக்காம இருக்க முடியும்? இவங்க அடிச்சது தப்புன்னு சொல்லலாமே தவிர நியாயம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதுக்காக இவங்க 2 பேர் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி அடிக்க வச்சிருக்காங்களே, இதெல்லாம் நியாயமாக்கா? ரூபாவதி மேடம் இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நீ அவங்கள போய் பார்த்து பேசுனியா? நான் உண்மையிலேயே பேசினேக்கா. போலீஸ்ல இருந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறப்பவே நான் அவங்க கிட்ட அவ்வளவு கெஞ்சினேன். ஆனா மனசே இறங்கல. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ரூபாவதி மேடம் கேஸ வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இவங்க 2 பேரையும் வெளியே விட முடியும்னு அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம நான், மாமா, ரோஹிணி 3 பேரும் அவங்கள போய் பார்த்தோம். கௌதம் பண்ண தப்ப சொல்லி புரிய வச்சு இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லி எங்களை வெளியே தள்ளி விட்டுட்டாங்கக்கா. உங்க மூலமா நான் அவங்க கிட்ட எவ்வளவு நெருங்கி பழகிருப்பேன். அந்த பழக்கத்தையே அவங்க நினைச்சு பார்க்கல. என் மாமா கூட மன்னிப்பு கேட்டு பார்த்தாரு. ஆனா ரொம்ப அரகண்டா நடந்துக்கிட்டாங்கக்கா. ஆதிரே, நீ எதுக்கு ரூபாவதி கிட்ட போய் கெஞ்சுன? அப்பாவே ரோஹிணி உன்னை யார் அந்த ராட்சசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னது? எதுக்கு நீ இந்த வேண்டாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? பிரபு, ஆதரை ஒன்னும் என்ன கூட்டிட்டு போகல. நான் தான் வேணாம் வேணாம்னு சொன்ன ஆதரைய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். என்னால ஆதரையும் அங்க வந்து அவமானப்பட்டுருச்சு. ரோகிணி, இங்க பாருமா, இந்த கொஞ்ச நாளாவே நீ எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு, நீ கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். என்ன மாடி ரோஹிணி, மாப்பிள்ள குமரகுரு ரொம்ப ரொம்ப நல்லவர், தங்கமானவர். அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. ரோகிணிக்கு நடந்த இந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சா நிச்சயமா உன்னை ஏத்துப்பாரு. உன் மேல அவருக்கு இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுண்டாமா. இப்படி நடக்கிறதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். மாப்பிள்ளையோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு தான். பேசி முடிச்சிடலாம். அந்த கௌதம் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடிய பையனை அவனை பார்த்தா யாராலையுமே நம்ப முடியாது. அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கானா? அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு ரூபாவதி மேடம் போலீஸ் கேஸ்ன்னு போயிருக்காங்களே, அவங்களன்னா என் மனசுக்குள்ள உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன். ஆனா அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்போ அவங்க என் மனசுக்குள்ள அதல பாதாளத்துல விழுந்துட்டாங்க. கரெக்ட் தான்க்கா. வேல்வழிய கௌதம் அலைன்ஸ் பேசுறப்ப அவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிஞ்சாங்க. ஆனா அவங்க கடைசியில இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. தான் பையன் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறானுங்கிற கவலையோ குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட இல்லாம அவங்க ரொம்ப திமிரா வேற நடந்துக்கிறாங்க. அவனை நாங்க அடிச்சதுக்கு எங்க 2 பேரும் லாக்அப்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா எங்களுக்கு லாடம் கட்ட வச்சுட்டாங்க. அம்மா இப்படி இருந்தா பையன் வேற எப்படி இருப்பான்? அந்த அம்மா அவனுக்கு இப்படி இடம் கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் அவன் ரோஹிணி மாதிரியான அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப நான் சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் அந்த கௌதம் பயலோட சாவு என் கையில தான்.